ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். கனிவும் பணிவும் காதல் மோகமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்கள் ராசியில் இருந்த சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இந்த அக்டோபர் 23ஆம் தேதி வரை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் மதியான சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது கடந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். முக்கியமாக சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல கூடிய சுக்கிரன் அப்படிங்கிற உங்களுக்கு சுப செலவுகள் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் அதிகமாக கொடுத்துருப்பாரு. அது மட்டும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக அவர் இருக்கிறனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். குடும்ப தேவைகள்லாம் உங்களுக்கு அந்த கடந்த மாதம் அப்படிங்கிற பூர்த்தியாக இருக்கும். வரக்கூடிய அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா குடும்ப தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் வீட்டு அதிபதியாக அவர் வர்றனால அப்பா வழியிலும் ஒரு சில செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும். அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் சுக்கிரன் செஞ்சிருக்கிற அப்படிங்கிற ரொம்ப நல்ல அமைப்பு. முக்கியமாக வந்து ஜென்ம ராசியில் சுக்கிரன் கன்னிராசி என்பவர்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ம ராசியில் சுக்கிரன் செஞ்சக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல ஒரு பணச்சேர்க்கை, நல்ல ஒரு பண வரவு வந்து கண்டிப்பாக அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசி அதிபதியான புதன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை ஆகும் பொழுது உங்களை அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு எல்லா வழியிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிற குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த செலவுகளை காட்டிலும் உங்களுக்கு அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு செலவுகளை காட்டிலும் உங்களுக்கு வருமானங்கள் அப்படிங்கிற கொஞ்சம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக ஜென்ம ராசியில் வந்து சுக்கிரன் செஞ்சக்கூடிய காலகட்டம் வந்து நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறனால உங்களுக்கு வந்து கேளிக்கைகள் அது மாதிரி பொழுதுபோக்குகள் போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் அதிகப்படியாக நாட்டம் காமிப்பீங்க. முக்கியமாக அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக நேரம் செலவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை ஆகக்கூடிய புதன் அப்படி உங்கள் ஜென்ம ராசி சஞ்சரிக்கிறனால இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து பழைய நண்பர்கள் சேர்க்கை அப்படிங்கிற இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பழைய நண்பர்களை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளாம் இந்த ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அப்படிங்கிற ஏற்படுத்தி கொடுப்பாரு பரிவர்த்தனைக்கு பிறகு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் வந்து ஜென்ம ராசியில் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பேச்சு தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் வந்து எந்த ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கும் பொழுது அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வியாபாரம் செழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதே சமயம் அப்படி பார்த்துக்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறனால நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கூட்டாளிகள் கூட ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பில்லை. கூட்டாளிகள்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த காலகட்டம் எடுத்துக்கும் பொழுது. ஏன்னா வந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அது மக்கரகதியில் செஞ்சிருக்கு. அப்படி கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஏமாற்றங்கள் இல்லாட்டி ஒரு சில பண பிரச்சனைகளை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த 7ஆம் இடத்து செவ்வாய் அப்படிங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு வந்து சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டமாக இருக்கிறனால 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சிலையுமே பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து கன்னிராசி அன்பர்களை வந்து இரட்டை விதமாக பேசக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே பார்த்திங்க அப்படின்னா புதன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரத்திற்கு ஏற்ற மாதிரி சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கும் பொழுது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறது நீங்கள் வந்து என்ன தான் வந்து சந்தோஷமாக கலகலம் இருந்தாலும் உங்களுக்கு அவ்வப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்கோவம் அப்படிங்கிற கொஞ்சம் அந்த காலகட்டம் அப்படிங்கிற அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல கூடிய சூரியன் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களோட பேச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மற்றவங்களை காயப்படுத்துகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு சில பேச்சுக்கள் வந்து நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். முக்கியமாக 2ஆம் இடம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாரும் உங்களோட கண்ட்ரோலில் உங்களோட கட்டுப்பாட்டில் வைக்கணும் வந்து ஆசைப்படுவீங்க. உங்களுடைய சொல் பேச்சை வந்து நீங்கள் கேட்கணும் ஆசைப்படுவீங்க. ஸோ அதனால் ஒரு சில பிரச்சனைகளை வந்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கணவன் அல்லது மனைவியை குறிக்கிறனால 7ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் அப்படிங்கிற உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும்போது கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அவங்க கூட வந்து ஒரு சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படியான வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவு கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மாதம் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கிட்ட விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு.
ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது கணவன் அல்லது மனைவி வழியில் கண்டிப்பாக அந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் போது ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல கூடிய கேது பகவான் அப்படிங்கிற கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்காரு. 3ஆம் இடத்துல கூடிய கேது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுத்த காரியம் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வைராக்கியமாக வந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறா இருந்தாலும் சரி, நீங்கள் அதாவது விடாமல் செய்வீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையை செய்கிறதாலும் சரி, இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சு ஆகணும்னா வந்து கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து 3ஆம் இடத்துல கூடிய கேது அப்படிங்கிற கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வியாபார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பயணங்கள் வந்து நீங்கள் அதிகப்படியாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதியாகவும் அவர் செவ்வாய் வரனால நீங்கள் பயணம் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும்போது ஐப்பசி மாதம் முழுக்கவே வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வேலை செய்கிறதாலும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ரத்த காயங்களை வந்து அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது சரி, எந்த வேலையை செய்கிறா இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பு. முக்கியமாக 10ஆம் இடத்துல வந்து குரு பார்க்குறது அப்படிங்கிற உங்களுக்கு நீங்கள் செய்தொழில் வந்து என்ன தொழில் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சில அன்பர்களுக்கு வந்து சுப செலவில் வந்து அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த காலகட்டம் எடுத்துக்கும் பொழுது ஒரு சில அன்பர்கள் வந்து கடன் தொகையை வந்து திரும்ப செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல கூடிய குரு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வழியில் வந்து உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்களை வந்து இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. முக்கியமாக 4ஆம் இடம் அப்படிங்கிற கல்வி வித்தையை குறிக்கிறனால நீங்கள் வந்து கன்னிராசியில் பொதுவாகவே வந்து கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய திறமையாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. முக்கியமாக எந்த ஒரு வேலையும் சரி விஷயத்தையும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க. புரிஞ்சுக்கிற தன்மை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து நாட்டம் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் வந்து உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரம் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா கேளிக்கை பொழுதுபோக்கு இது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் அதே அப்படியே நேரத்தை வந்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட ஜனகால ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து சுக்கர திசை சுக்கர புத்தியோ புதன் திசை புதன் புத்தி நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து பொழுதுபோக்கு கேளிக்கை நிகழ்ச்சிகள் வந்து அதே அப்படியே நாட்டத்தை செலுத்துவீங்க. குரு திசை குரு புத்தி நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து கல்வி மீது வந்து கொஞ்சம் நாட்டம் அப்படிங்க அதிகமாக இருக்குது நம்ம எடுத்துக்கிடலாம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசியில் இருந்த அன்பர்களுக்கு வந்து இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது அதே அப்படியே நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கணவன் அல்லது மனைவி வழியில் வந்து ஒரு சில ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையிலேருந்து இங்கே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனை வந்து தவிர்த்துக்கிடலாம். அன்பர்கள் யாரும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மற்றபடி நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.